போமா நான் விளையாட போறேன். சேட்டு நீ விளையாட போறதுக்கு முன்னாடி இந்த மல்லி மிளகா அரைச்சி வந்துட்டு போமா. வேற வேலை இல்ல பாரு எனக்கு. மல்லி மிளகா அரைக்க போவா, நானும் அரைக்க முடியாது. போ சோரத்துக்கு இங்க தானே வருவா, வா உன் காலை உடைக்கிறேன். தம்பி சேட்டு என்ன இப்படி இருக்கிறியா? ஒரு விவரமும் தெரியாம பூனை குறுக்க போகுது, நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறியா? சகுனம் சரி இருக்காது தம்பி. நான் என்ன ஃபாரினுக்கா போறேன், பலிக்கு விளையாட தானே போறேன். இதுக்கு சகுனம் சரியா இருந்தா என்ன, சகுனம் சரியா இல்லாட்டி இருந்தா என்ன? இப்படி தலை தெரிஞ்சாப்புல பேசாத தம்பி. ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கேளுங்கடா. பூனை குறுக்க போனாக்கா சகுனம் சரி இல்லாம போற இடத்துல காயம் எங்கேயே பட்டு போயிடும். அதுக்கு தான் சொல்றேன், வீட்டுக்கு போ, வீட்டுக்குள்ள போய் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வா. இந்த ஆளு சொல்றது உண்மையா பொய்யாங்கிறதே தெரியல. இவர் சொல்றத பார்த்தாக்க இது சாபம் விடுறாப்புல தெரியுது. போய் கை கால உடைச்சிட்டு வந்துருவான்ட்டு. இவருக்காக இல்லாட்டி கூட நம்மளுக்காக வேண்டியது போய் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வந்துருவோம். என்னடா சேட்டு தண்ணி குடிக்க சொன்னதுக்காக உள்ள யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அட ஆமாப்பா, நீங்களே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டல. பச்சை தண்ணி குடிக்கணுமா இல்லை சுடு தண்ணி குடிக்கணுமா? எந்த தண்ணி குடிச்சாக்கா இப்படி சகுனம் சரியாகும்? நீ ஏதாவது தண்ணியை குடிச்சு தொலை, நான் போறேன், எனக்கு வேலை கிடக்குது. மாமா சேட்டு வந்துட்டியாவாப்பா? கொஞ்சம் நில்லு, இந்த மல்லி மிளகா எடுத்துக்கிட்டு வரேன், போய் அரைச்சிக்கிட்டு வந்துரு. நான் இந்த மல்லி மிளகாலாம் அரைக்கிறதுக்கு வீட்டுக்கு வரல. நான் நடந்து போகும்போது பூனை குறுக்க போயிருச்சு. அது வந்து சகனம் சரி இருக்காதான், ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணுமா. நீ தண்ணி எடுத்துட்டு வா. நாய் மாதிரி ஊரை சுத்த போற நீங்க வந்து சகனம் பார்த்து தான் போவீங்களோ? பூனை குறுக்க போயிடுச்சு, யானை குறுக்க போயிடுச்சுட்டு போட வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ தண்ணி எடுத்துட்டு வர போறியா இல்லையா நீ? சேட்டு நீ போறியா இல்லையா? இல்லை கட்ட விளக்க முறை எடுத்துட்டு வரவானா? ஒரு கிளாஸ் தண்ணி கேட்கறது கட்ட விளக்க முறை எடுத்துட்டு வருவான்டா சொல்றா நீ. இது நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன சேட்டு தண்ணி குடிச்சீங்களா? ஏன் இந்த வேலை உனக்கு? வயசா உனக்கு இப்படி வாசல்ல உட்காந்துக்கிறது, போற வரவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது. பூனை குறுக்க போயிடுச்சு, யானை குறுக்க போயிடுச்சு, போய் தண்ணியை குடிக்கிட்டு சும்மா கிடந்த எங்க மும்மா கிளப்பி விட்டில. இந்த விளக்க முறை எடுத்துட்டு வரவான்னு கேக்குது. என்னடா ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம வாயா போயிட்டு பேசுறா? ஒரு நல்லது சொன்னேன். நல்லதெல்லாம் சொல்லாதீங்க. நல்லதெல்லாம் உங்க மனசோட போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு போய் சேர்ந்துருக்கேன் சொல்லிவிட்டேன். ஒரு பக்கம் பார்த்தாக்கா வாடா போடான்னு பேசுவான். இருக்கிற கோவத்தை பார்த்தாக்கா நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். என்னடா சேட்டு மூஞ்ச மூட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கா? எது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு தான் சரியில்லாம இருக்கு. மனசு சரியில்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதாடா, இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணா என்ன? மனசு சரியில்லாம இருந்தா கூட கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். உனக்கு மெசேஜ் அனுப்புன்னு வச்சுக்க, நீ லேட்டா ரிப்ளை பண்ணுவா. அதை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனையே வந்துடும். அதுக்கு இது தங்கம்.